கமல் சார், பார்த்திபண்ணா எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த கேமரா கலெக்ஷன் இப்போது 4000+ கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த கேமராஸ் ஃபுல்லாக ஒரு அழகாக மியூசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்த மியூசியமை மினியேச்சராக பண்ணி ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். அந்த கனவு இன்னைக்கு வந்து நினைவாயிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 25 டாப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து சாட்டேந்து போயிருக்காங்க. நேம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜீவா சார்லேருந்து இன்றைக்கி இருக்கிற நீரவ் ஷா, ஃபௌசியா மேம்லேருந்து நிறைய பேர் வந்து சாட்டேந்து வந்திருக்காங்க. கிராஃப்ட் யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதுக்கு தேவை வந்து பேஷனும் விடாமுயற்சியும் தான். அண்ட் அந்த மேக்னானிமிட்டி வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவகார்த்திகேயன், எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது. பிகாஸ் நான் ஆந்திரா மேஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்போ சிவா தான் ஃபஸ்ட்டு வந்து அதை ட்வீட் பண்ணார். அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து இட் ரீச் த வெரி குட் ஹைட். அது வந்து தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கல. தேங்க்யூ. இன்றைக்கு கைபேசி வைத்திருக்கிற ஒவ்வொருவருமே படப்பொறியில் வல்லுநர்களாக இருக்கிற அழகு. 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தைகள் கூட அந்த படப்பொறி எடுத்துக்கொண்டு எடுக்கிற ஆற்றல் இந்த உலகத்திற்கு இந்த நூற்றாண்டு கொடுத்த மிகச்சிறந்த பரிசு. எனவே அந்த பரிசை அருங்காட்சியகமாக ஆக்கி கொடுத்திருக்கிற என் தம்பி ஸ்ரீதருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளித் தருகிறேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஒரு நல்ல கேமரா வாங்கி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேமரா பற்றி தெரியாத எனக்கே இந்த மியூசியம் வந்து இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா அது மேலே ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது இன்னொரு விஷுவல் என்சைக்ளோபீடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து நிறையா விஷயங்களை கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ டைப் ஆஃப் கேமராஸ் வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஏபி ஸ்ரீதர் சார் சொல்லும்போது லாஸ்ட் 14 இயர்ஸில் நான் உருப்படியாக பண்ண ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. வேர்ல்ட் ஃபஸ்ட்டு வந்த கேமராலேருந்து ஆரம்பிச்சு நம்ம அறிவு எவ்வளோ அப்படின்னா அந்த பெரிய கேமரா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தோணுது இதில் எப்படி செல்ஃபி எடுக்க முடியும், ஏன் அதை டிசைன் பண்ணாங்க, இவ்வளோ தான் நமக்கு தோணுது. பட் இதிலேருந்து கேமராஸ் எவால்வா இன்றைக்கி வேறு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது அதை இப்படி கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே அது ஈஸியாக புரியும், படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய முயற்சிலாம் இல்லை, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸ்ரீதர் சார். ஸோ இதில் என்னையும் ஒரு சின்ன பார்ட்டாக சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்க தங்களோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் இந்த மாதிரி பதிவுகள் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட உள்ள ஒரே குறை நிறைய பதிவுகள் இல்லை. அந்த பதிவுகள் இருந்தால் இட் ஹெல்ப்ஸ் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். இப்போது இந்த எக்ஸிபிஷன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு பிக்சர் கேமரா பற்றி தெரியாது. பட் இப்படி இருந்தும் எனக்கு தெரியாத விஷயம் இருக்கிற காரணம் என்னென்னா இப்போ தான் இந்த மாதிரி பதிவுகள் ஆரம்பமாகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் பண்ண முதல் எக்ஸிபிஷனில் இந்த அளவுக்கு கிடையாது. அது ஆரம்ப கட்ட எக்ஸிபிஷன் தான் அது. ஏன்னா ஸ்ரீதர் வந்து தைரியமாக என்னை கூட்டுருவார் எல்லா எக்ஸிபிஷனுக்கு. எனக்கு நெடுங்கால என் நண்பர் அவர். கடின உழைப்பாளி. அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வேறு. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பதிவுகள் வேணும் எல்லாத்துக்கும். நான் சரியாக பார்க்குறேன் எனக்கு. ஏன்னா நான் சொன்ன அவர்கிட்ட திருப்பி வந்து நான் பார்க்குறேன். அதை காரணம் ஒவ்வொன்றும் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது வேறு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியல. ஏன்னா அதை படித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே போகிற இன்பம் தனி. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எல்லா காலகட்டத்திலையும் கஷ்டம் தான் பட்டாங்க. ஆனால் அது வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது. அது ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பெரிய பிரச்சனையை நமக்கு எல்லாரும் நம்மளுடைய சரித்திரத்தில் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை.